மந்த்ராலயம். நிறைய பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது என்னது, எங்கே இருக்குதுன்னு நிறையா பேருக்கு தெரியாது. இந்த மந்த்ராலயம் தான் ராகவேந்திரா சுவாமி கடைசியாக சமாதியான இடம் இந்த மந்த்ராலயம். இன்றைக்கி நம்ம மந்த்ராலயம் மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் வேறு இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அப்படி என்ன இருக்க போகுது ஆந்திராவில் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப ரொம்ப அழகான நிறைய கோவிலும் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், மானுமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. மந்த்ராலயம் போகிற வழியில் ஒரு கோவில், ராமர் லக்ஷ்மணன் சீதைக்காக ஒரு கோவில், ஆஞ்சநேயர் இல்லாத ஒரு கோவில், திருப்பதி லட்டும் கிடைக்குது. இவ்வளோ பெரிய புத்தர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? இது ஒரு மினி கைலாஷானே சொல்லலாம். சிவன், விஷ்ணு, பிரம்மர் எல்லாருமே இங்கே தனித்தனி குகையில் இருக்காங்க. அருந்ததி படம் எடுத்த ஃபோர்ட் இது. ரொம்ப ரொம்ப சுத்தமான, ரொம்ப அழகான ஒரு நீர் தொட்டி தான் இது. இந்த கோவிலில் இருக்கிற இந்த தூண் தரையிலேயே படலை. இவ்வளோ பெரிய நந்தி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதுவும் ஒரே கல், கிரானைட்டில் செஞ்சது. இவ்வளோ இடங்களை சுற்றி பார்க்குறதுக்கு எங்கே தங்குறது, எவ்வளோ செலவாகும், எப்படி போயிட்டு வர்றது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்திராவில் இருக்கிற கோவில்களை. நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா. வீட்டில் இருந்து கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு கிளம்புனோம். நாம் எடுத்த ரூட் எதுன்னு பார்த்திங்கன்னா, கிண்டி கிராஸ் பண்ணிவிட்டு பூந்தமல்லி, திருத்தணி, திருப்பதி ஹைவே பிடிச்சி நம்ம மந்த்ராலயம் ரீச் பண்ணோம். இந்த வழியாக போகும்போது தான் நீங்கள் ஆன் த வேல கடப்பாவில் ஒரு கோவில் பார்க்கலாம். நீங்கள் சென்னை நார்த்து அந்த சைடில் இருந்து போகிறீங்க, கும்மிடி பூண்டி அந்த ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா கடப்பா டச் பண்ண முடியாது, வேறு ரூட்டில் தான் போகும். ஸோ உங்களோட ரூட் எது அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நீங்கள் மார்னிங் சென்னையோட ரோடை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல காலியாக இருந்தது, நல்ல பனி வேறு. நீங்கள் மந்த்ராலயம் மட்டும் போகிறதா இருந்ததுன்னா சென்னையிலேருந்து டைரெக்டாக ட்ரெயினே இருக்குது. அங்கே போய் இறங்கவும் ஒரு பஸ்ஸோ இல்லை ஆட்டோவோ எடுத்துகிட்டு நீங்கள் டைரெக்டாக கோவிலுக்கே போயிடலாம். அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவில் கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் ரோட் ட்ராவல் வழியாக ஆந்திரா போங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே நில்லு சஷ்டி. எங்கிட்டு பாருங்கடா, ட்ரெயின் போகுது. நான் ஆல்ரெடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் ஒரு இடத்துல இறங்கி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. என்ன நம்ம வழக்கம் போல் இட்லியும் புளி துவையலும் தான். சஷ்டி, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மந்த்ராலயம் போகிற வழியில், அதாவது கடப்பா வழியாக போனீங்கன்னா கடப்பாக்கு ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடியே இந்த கோவில் வந்துடும். இந்த கோவில் உள்ளெல்லாம் போகணுன்னு அவசியம் கிடையாது, போகிற ஹைவே மேலேயே தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ரைட் சைடில் வரும், கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. நம்ம இந்த கோவிலுக்கு சேர்கிற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு சேர்ந்துருக்கோம். ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவில் வாண்டிமிட்டாவில் இருக்குது. இந்த பேர்லேயே தெரியுது இது ஒரு ராமர் கோவில்ன்ட்டு. ராமர், சீதை, லக்ஷ்மணனோடு இருக்கிறாங்க. 3 பேரையும் ஒரே கல்லுலேயே செஞ்சுருக்கிறாங்க. இந்த கோவில் சோழ விஜயநகர பேரரசு ஆண்ட டைமில் கட்டின ஒரு கோவில். இது
16ஆம் நூற்றாண்டில் கட்டின கோவில். இந்த கோவிலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாறு என்னென்னா, அந்த ஊரில் லோக்கல் ஆளுங்க, சும்மா சாதாரணமாக அந்த ஊர் ஆளுங்க வாண்டடு மிட்டடு அப்படின்னு 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த 2 பேருமே வந்து திருடங்க, லோக்கல் சும்மா சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறவங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வந்து ஒரு ராமரோட பயங்கர ரொம்ப தீவிரமான ஒரு பக்திமானா ஆயிட்டாங்க ராமரோட. இந்த கோவில் அவங்களால கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலை அவங்க 2 பேரும் கட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த கோவில்லையே கல்லாவும் மாறிட்டாங்க. அவங்க மாறின அந்த ஒரு இதுவும் அந்த பில்லர்லேயே இருக்குது. வழக்கம் போல் விநாயகர் நம்மளை வரவேற்கிறாரு. எப்படின்னா ஒரு டான்ஸிங் போஸ்டரில். நான் சொன்னேன்ல, அந்த 2 பேர் இந்த கோவிலை கட்டின வாண்டடு மிட்டடு, அவங்க வந்து இந்த இதில் தான் வந்து சிலையாக மாறியிருக்காங்க. அது எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா யாரை கேட்டாலும் தெரியல, லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால் தெரியல எனக்கு சரியா. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கோபுரம். கிழக்கு பக்கமாக என்ட்ரன்ஸ் இருக்குது, ஈஸ்ட் சைடாக. இன்னும் 2 கோபுரம் வந்து நார்த் அண்ட் சவுத் சைடு இருக்குது. அதாவது வடக்கு தென் திசையில் மீதி 2 கோபுரங்களும் இருக்குது. இப்போ நம்ம இங்கே நிற்கிறது வந்து தெற்கு வாசலில் நிற்கிறோம். இங்கே குரங்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக குரங்கு எங்கே பார்த்தாலும் மங்கீஸாக இருந்தது, நிறையாவே இருந்தது. கோயில் ஃபுல்லுமே, கோயிலோட கருவறை வரைக்குமே மங்கீஸ்ங்க போயிட்டு வந்துட்டு தான் இருந்தது குரங்கெல்லாம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் வேலையெல்லாம் நடக்குது, அதனால் குரங்கோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. இங்கே குரங்குலாம் பார்த்திங்கன்னா நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் சாஃப்டாக தான் இருக்குது. எதுவுமே நம்மக்கிட்டேயே வர்றது கிடையாது. அது கோவிலில் கொஞ்சம் வேலை நடக்கிறனால மெயினில் அந்த மண்டபத்துக்குள்ளே தான் சாமி இருக்கும். அது இல்லாமல் இப்போ தனியாக வச்சுருக்காங்க. மார்ச் வரைக்கும் இந்த கோவிலோட வேலை கொஞ்சம் நடந்துகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மூவ் ஆகிடும். இந்த கோவிலோட டைமிங்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு திறந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா திரும்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 மணிக்கு திறந்து 8 மணி வரைக்கும் இருக்குது டைமிங்கு. சாமியை பார்த்துட்டு அப்படியே கோவிலை சுற்றி வந்தோம்னா இங்கே புளிசோறு நல்லா சுட சுட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முந்திரி பருப்பா? விடுவாமா, நம்ம போய் சாப்பிட்டாச்சு. இந்த கோவிலுக்குள்ளே இந்த ஒரு சின்ன தூண் வச்சுருந்தாங்க, இதை பற்றி எழுதியிருந்தாங்க. யாருக்காவது இது புரிஞ்சதுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதிக்கு போனால் தான் திருப்பதி லட்டு கிடைக்குமா என்ன? இங்கேயே கிடைக்கும். ஏன் இங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, 2015 திருப்பதி தேவஸ்தானம் இந்த கோவிலை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட ஒரு கண்ட்ரோலில் தான் இந்த கோவில் இருக்குது. அதனால இங்கேயே திருப்பதி லட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அதே 50 ரூபா தான். எத்தனை லட்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோவிலில் 2 தீர்த்த தொட்டிகள் இருக்குது. ஒன்று ராம தீர்த்தம், இன்னொன்று லக்ஷ்மண தீர்த்தம்னு 2 தீர்த்த தொட்டி இருக்குது. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரே கிடையாது. வழக்கமாக ராமர் கோவில்னால் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார், ஆனால் இந்த கோவிலில் இல்லை. இந்த கோவிலில் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்பவே நல்லா செஞ்சுருக்காங்க. இதை வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டால் இந்த கோவில் வந்து ஒரு ஏன்ஷியன்ட், ஒரு பழங்கால ஒரு சின்னம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இந்த கோவிலில் என்ன பண்டிகை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னா ராமநவமி. இந்த கோவிலில் மட்டும்தான் ராம் சீதா கல்யாணம் வந்து நைட்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க.
கோவிலை விட்டு வெளியே வந்தால் இங்கே அன்னப்பிரசாத மண்டபம் இருக்கு. இங்கே டெய்லியுமே வந்து மத்தியானத்துக்கு சாப்பாடு போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இது தெரியாமல் போயிடுச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மத்தியானம் புளிசோறு கட்டாமல் வந்திருப்பேன். சரி, பெருசாக பசியும் இல்லை, அதனால அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் கிடையாது. ஏன் ஆஞ்சநேயர் கிடையாது அப்படின்னா, ராமர் வந்து ஆஞ்சநேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோவிலை வந்து கட்டிட்டாங்க. ஸோ ராமருக்கு ஆஞ்சநேயர் வந்து இன்ட்ரடியூஸே ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டியாச்சு. அதனால தான் இங்கே ஆஞ்சநேயர் கிடையாது. சரி, அப்படின்னாலும் ராமர் கோவிலில் ஒரு ஆஞ்சநேயர் வேணும்ல அப்படிங்கிறனால அப்படியே கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் கோயிலை கட்டிட்டாங்க. இது இப்போ ரீசெண்டாக கட்டினது போல். நல்ல ஒரு 7 அடியில் பெரிய ஆஞ்சநேயர் உள்ளே இருக்கார். இங்கே நேராக தெரிகிறது நம்ம அந்த கிழக்கு கோபுரம். அதுக்கு அப்படியே நேர எதிராக தான் இந்த ஆஞ்சநேயரை வச்சுருக்காங்க. சரி, ராமர் ஆஞ்சநேயரை எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. அப்படியே நம்ம வண்டியை டைரெக்டாக இப்போ மந்திராலயத்துக்கு விட வேண்டிதான். இங்கே ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு போயிடுச்சு. கரெக்டாக 11 மணிக்கு வந்தோம், 11:30க்கு வண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம போகிற வழி எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா தான். இப்போ நம்ம போகிற வழி எல்லாமே காட்டுப்பகுதி தான். ஆனால் பயமே இருக்காது. ஏகப்பட்ட வண்டிங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. நம்ம கோவிலை தாண்டி அடுத்த பெரிய ஊர் அப்படின்னு பார்த்தா கர்னூல் தான். மேப்பில் உங்களுக்கு கர்னூலோட அவுட்டர்லேயே போகிற மாதிரி காட்டும். ஆனால் நீங்கள் வந்து அந்த ரூட் எடுக்காதீங்க, நேராக கர்னூல் போயிடுங்க. ஏன்னா அது வந்து நல்ல ஹைவே, ரோடுமே நல்லா இருக்குது. சீக்கிரமாகவே போயிடலாம். கொஞ்சம் தான் மேபி கிலோமீட்டர்ஸ் டிஃபர் ஆகுமே தவிர ரோடு நல்ல ரோடு. கர்னூல் போயிட்டு போங்க. இன்னொன்று, அங்கே வந்து நல்ல ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இருக்குது. மத்தியானம் லஞ்ச் அங்கே முடிக்கிறதுனாலும் முடிச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம கர்னூலை தாண்டிட்டோம். அதுக்கப்புறமா எமிங்கனூர், அதுக்கப்புறம் மந்திராலயம் தான். மந்திராலயம் என்டர் ஆகிட்டோம். மந்திராலயம்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், நிறையா லாட்ஜஸ் பார்க்கலாம், நிறையாவே இருக்குது. அதனால் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ரூம் எடுத்துக்கோங்க. நாங்கள் தங்கினது பார்த்திங்கன்னா கோவிலோட தேவஸ்தானமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ரூம்ஸ் தான் இருக்குது. அந்த ரூம்லேயே வந்து நாங்கள் தங்கிட்டோம். அதோட புக்கிங் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைன்லேயுமே புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டைரெக்டாக போயுமே பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 ரோடில் நடுவில் ராகவேந்திரா இருக்காரா, இதோட ஸ்ட்ரெயிட்டில் போனால் தான் கோவில் வரும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் போகிறோம். லெஃப்டில் தான் இந்த கோவிலோட ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ரைட் சைடில் தெரிகிறது ஃபுல்லாகவே வந்து கோவிலோட ரூம் தான். ஜி அப்படின்னு போட்டிருக்கிற இடம் தான் வந்து நம்ம ரூம்ஸ் புக் பண்ண வேண்டிய இடம். ரூம் இருந்ததுன்னா உடனே கிடச்சிரும். அப்படி இல்லைனா மேபி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நாங்கள் போனது வீக் டேஸ் அப்படிங்கிறனால ரூம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. என்ன ஒன்றுனா நான் ஏசி ரூம்ஸே இல்லை, ஏசி ரூம்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. ஏன்னா இது கொஞ்சம் நல்ல பனிக்காலம் இல்லையா, அதனால். ரூம் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியாக மட்டும்தான் போகணும். ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃப் ஏதாவது கேட்பாங்க. ரூம்ஸ் பார்த்திங்கன்னா 1350 வந்தது. நீங்கள் 1350 ப்ளஸ் ஒரு 1350 டெபாசிட்டாக கொடுக்கணும். நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ரூம் பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு ஃபேமிலி தங்குற அளவுக்கு, 2 அடல்ட் 2 குழந்தைங்க தங்குற அளவுக்கு தாராளமான ஒரு பெரிய ரூமு வித் பெட்ஸோடு இருந்தது. இப்போ நம்ம அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கோவில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த 4 ரோடு அந்த ராகவேந்திராவோட ஸ்டாச்சு இருந்ததில், அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோவில் தான். ஒரு 300-400 மீட்டர் வேணால் இருக்கும். நாங்கள் போனது தேர்ஸ்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் ரஷ் ஜாஸ்தியாக தான் இருந்தது. நார்மல் வீக் டேஸை விடவே கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சது எனக்கு. இதுதான் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு. இதோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ராமருக்கு கீழே நம்ம ராகவேந்திரர் உட்காந்துருக்கிற மாதிரி. அப்புறம் அப்படியே கேட்குள்ளார என்ட்ரு ஆகும்போது 2 சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக பெயிண்டிங்ஸு எல்லாமே சிலையில் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே தசாவதாரத்தை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டில் தெரிகிற அந்த பில்டிங் தான் வந்து
ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமியோட மடம். நம்ம கரெக்டாக சென்னையிலேருந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு 550 கிலோமீட்டர் ஆச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் நாடகம் நடந்துட்டு இருந்தது. அது என்ன நாடகம்னு எனக்கு புரியல. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொற்பொழிவும் நடந்துட்டு இருந்தது. பெரிய எல்இடி வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோவிலோட டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 6 o'clock ஓப்பன் பண்ணிவிட்டு மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 2 hours க்ளோஸ் ஆகிருக்கும். 4 o'clock ஓப்பன் பண்ணி ஈவினிங் 8:30 வரைக்கும் இருக்குது. கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனேவே இப்போ கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால லைனில் விட்டுட்டாங்க. ஆனால் கூட்டம் இவ்வளோ இருக்கே நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ஆகும் சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கே. ஜென்ஸ் வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். இல்லை, லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி அலௌடு இல்லை. மற்றபடி நார்மல் குர்த்திஸ், சுடிதார், சாரீ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன் இந்த பிரகாரத்தை. இப்போ இங்கே நம்பர் 5 அப்படின்னு போட்ட ஒரு கதவு தெரியுதுல, இது வழியாக தான் எப்பயுமே விடுவாங்க. கூட்டம் அதிகம் இல்லைன்னா. அப்படி இல்லைன்னா வெளிப்பக்கமாக லைனில் விட்டுடுறாங்க இந்த தடவை. ஸோ உள்ளே தான் வந்து சாமியோட அந்த பிருந்தாவன் இருக்குது. உங்களுக்கு இந்த பிரகாரத்தை சுற்றி காட்டுறேன். இன்றைக்கி தேர்ஸ்டே அப்படிங்கிறனால கோவில் ரொம்பவே விசேஷமாக இருக்குது. இங்கே சின்னதாக ஒரு வெள்ளி தேர் நிற்குது. சாமியை வந்து யானை மேலே உட்கார வச்சு கோவிலை சுற்றி வருவாங்க. இந்த பக்கம் அப்படியே சுற்றி வந்தோம்னா இங்கே 9 அப்படின்னு ஒரு நம்பர் போட்டுருக்கல, இங்கே வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வர்ற இடம் இது. கோவில் பிரசாதம் தீர்த்தமெல்லாம் இந்த பக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க லெஃப்ட் சைடில். அப்புறம் அப்படியே உள்ளே கொஞ்சம் புக் ஸ்டால்ஸு, கடைங்க இந்த மாதிரியெல்லாம் உள்ளேயே இருக்குது கோவிலோட கடைங்கெல்லாம். கோவிலை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் நிறைய கடைங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ராகவேந்திரா சுவாமி கோவிலுக்கு நாங்கள் எப்பயுமே யூஸ்வலாக வர்ற இடம் தான் இது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி எங்களுக்கு எப்போயுமே இங்கே வந்துட்டு போனோம்னா கொஞ்சம் மைண்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதி அங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கோவிலோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த துங்கபத்ரா ஆறு ஓடும். நீங்கள் அந்த நம்ம ராகவேந்திரா சுவாமி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம தலைவர் படத்தில். அந்த நதியை தாண்டி தான் வந்து அவர் வந்து சமாதி ஆவார். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இது ரோட்வேஸில் ரீச் ஆகணுன்னா சென்னையிலேருந்து இப்போ நம்ம வந்த வழியில் ரீச் ஆகிக்கலாம். 550 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்ததுன்னா சென்னை டு மந்த்ராலயம் டைரெக்டாகவே ட்ரெயின் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஒரு 15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கோவிலை ரீச் பண்ணிடலாம். பஸ்ஸை பற்றி எனக்கு தெரியல, பஸ்ஸு இருக்கான்ட்டு. சப்போஸ் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா இதோட நியரஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு பார்த்தா ஹைதராபாத்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸில் இருக்குது இந்த இடம். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோஸ் போகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அதெல்லாமே எங்கே போகுதுன்னா பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில்னு ஒன்று இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த கோவில் வரும். ஆனால் அந்த கோவில் வந்து ஈவினிங் 6:30, 7 க்ளோஸ் ஆகிடுறதுனால இந்த தடவை நம்மளால் போக முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். சீதையை தூக்கிட்டு போன அந்த
புஷ்ப விமானமெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் அந்த கோவிலில் இருக்குது. அது வந்து கல்லில் இருக்கும். அது உங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இங்கே வர்றவங்க அங்கே போய் பாருங்கள். யாராவது இங்கே வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்படி வரணும் அப்படிங்கிறத பார்த்து வாங்க. நம்மளோட இன்றைக்கி டே 1 பார்த்திங்கன்னா இந்த கோவிலோடு முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கே டைம் வந்து ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போது மத்தியான சாப்பாடும் நம்ம புளி சாதத்தோடு முடிச்சிட்டோம். வீட்டிலேருந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ அதுவே மீதி நிறையா இருக்குது. மார்னிங் இட்லி, புளி சாதம் எல்லாமே இருக்கிறனால அதையே வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கின்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட செலவே இல்லை. இடையில 2-3 டீ மட்டும் குடித்தோம். ஸோ இன்றைக்கி டோட்டலாக நம்ம பண்ண செலவுன்னு பார்த்தா ரூமுக்கும் அந்த டீயோட காஸ்ட் மட்டும்தான். ரூமுக்கெல்லாம் ஒரு 1500 ஆயிருக்கும் டே 1ஓட செலவு. இது நம்ம டே 2 என்ன பண்ணோன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு மினி கைலாஷா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடம். அது போக ஒரு கேவ்ஸ்குள்ளார போக போகிறோம். அந்த கேவ்ஸ் பார்த்திங்கன்னா தானாகவே உருவான ஒரு கேவ்ஸு. அந்த கேவ்ஸ் போய் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 கோவிலும் சேர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறனால நான் அதை செப்பரேட்டாக டே 2 அப்படிங்கிற வீடியோவை நான் தனியாக விடுறேன். அதை பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த கோவில் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.